சூப்பரா நான் தான் ஜெயிச்சேன். ஏய் அங்க பாருங்க. செம்மையா இருக்கு. வாவ், 2 தென்னை மரம் அப்படியே சாயிற மாதிரி இருக்கு. 2 தென்னை மரம் சாயுதுப்பா. என்னது? அங்க பாருங்கப்பா. ம் அசோக், மம்மி பசிக்குது. மம்மி எனக்கும் பசிக்குது மம்மி. ஓகே செல்லம், ஜஸ்ட் 5 minutes. அங்க ஒரு சைட் சீயிங் இருக்கு, அங்க ஸ்டாப் ஒரு பண்ணணும். ஓகே. பெரிய யானை இருக்கும். கார்த்திக், ஆ? எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுங்க. அதுவும் அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போயிடலாம். மம்மி சாப்பிடு. எனக்கு வைங்க. டேய் 2 வைங்க இருடா மம்மி. வைப்பாங்க. வெரி குட். அசோக் இந்தா தண்ணி குடி. சரி டாடி. பொறுமையா குடி. ஆ கார்த்திக், நீங்களும் சாப்பிட்றீங்களா? வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ம். வேணா நீ சாப்பிட. இல்ல, எனக்கு பசிக்கல. கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கார்த்திக், அந்த பக்கம் வியூ சூப்பரா இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா. பூஜா ஃபுல்லா சாப்பிடணும். சரிப்பா. இந்த ஜூஸ்ல மருந்த கலக்கிறேன், நீ அப்படியே மயக்கமாகற. உன்னை அலேக்கா தூக்கி கொண்டு போய் அழுங்காம குலுங்காம சித்த வைத்தியசாலையில சேர்க்கிறேன். அசோக், அம்மாக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன், ஓகேவா? நீங்க இங்க சாப்பிட்டுருங்க. சரிப்பா. காயத்ரி, இந்தா ஜூஸ் குடி. எதுக்கு கார்த்திக்? சும்மா குடி, ஜூஸ் தானே. தேங்க்யூ. காயத்ரி குடி. காயத்ரி, காயத்ரி பாத்து, என்னாச்சு? பயங்கர காத்து. சரி சரி விடு, நான் உனக்கு வேற ஏதாவது கொண்டு வரவா? இல்ல பரவாயில்ல. அசோக், பூஜா எங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் அங்க இருக்கேன். சரி.
இன்னமும் எங்கள் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா? எங்களுக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை தண்டபாணி, வருத்தம் தான். நம்ம யார் மேலேயாவது ரொம்ப நம்பிக்கை வைக்கும்போது அவங்க நம்ம கிட்ட சில விஷயங்களை மறைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்டபாணி. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான்மா. ஆனால் நானோ ரேணுகாம்மாவோ உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா. காயத்ரி ஃபோன் பண்ணி பேசினது சுப்பு கிட்ட தான். சுப்புவே இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு நியாயம்னு பட்டுச்சுமா. அதனால தான் நாங்கள் சைலண்ட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு. இனி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. நாங்க காயத்ரியை தேடி ஏற்காடுக்கு போலான் இருக்கோம். முடிஞ்சா எங்களோட வந்து காயத்ரியை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க. வேண்டாம் சார், அந்த மலைக்காட்டுக்குள்ள காயத்ரியை தேடி எஸ்டேட்டாக தேடி அலையிறது ரொம்ப கஷ்டம் சார். உங்களால் நிச்சயமாக முடியாது. இல்ல தண்டபாணி, நாங்க ஏற்காடு போறதுதான். காயத்ரியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியை நாங்க கைவிடுறதா இல்ல. என்னம்மா சொன்னா கேளுங்கம்மா. எங்களாலேயே முடியல. நாங்களே அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிச்சி அங்கே போய் ஏதாவது வம்புல மாட்டிக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நானும் ரேணுகாமாவும் போய் எப்படியாவது காயத்ரியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம். இல்ல தண்டபாணி, இனிமே மத்தவங்களை நம்பி நாங்க வீட்டோட இருக்க தயாரா இல்ல. நாங்க ஏற்காடு போறது தான். நீங்க யாராவது கூட வந்தா சந்தோஷம், வரலையா ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே சார். இவ்வளவும் உங்கள் நல்லதுக்காக தானே சார் சொல்கிறேன். உண்மையிலேயே எங்களுக்கு எது நல்லது தெரியுமா தண்டபாணி? எங்க பொண்ணை நாங்களே தேடி கண்டுபிடிக்கிறதா எங்களுக்கு நல்லது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கார்த்திக், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ ஜூஸ் கூட குடிக்கல, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பசிக்கல கார்த்திக், அதான் மறுபடியும் வேணும்னு கேட்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டேன். இதுக்கு போய் யாராவது கவலைப்படுவாங்களா? வாங்க. நான் பண்ற பிளான் எல்லாமே பாழா போகுது. உன்னை எப்படி மயக்கமாக்கி சித்த வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்க்க போறேனே தெரியலையே. என்ன கார்த்திக்? ஒன்றும் இல்லை. மம்மி, அந்த பூ அழகா இருக்குல்ல? ஆமா, வாவ் கார்த்திக், அந்த பூ எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ நல்ல ஸ்மெல் வருதுல்ல? ஆமா, அதோ அந்த பூவால தான் ஸ்மெல்லே வருது. அப்படியா? எனக்கு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், வெயிட். நீ பசங்களை கூட்டிட்டு முன்னாடி போ, நான் போய் பறிச்சுட்டு வரேன். நான் பறிச்சுட்டு வரேன், நீங்க போய் உட்காருங்க. சரி, போலாமா? வாங்க. அசோக், அங்க போய் உட்காருங்க. ஓகே டாடி. அசோக், இங்க உட்காரு. வா. இதை நீ மோந்து பார்க்க போற,
மயக்கம் போட்டு விழ போறேன். அப்புறம் நான் உன்னை அலேக்கா தூக்கி கொண்டு போய் சித்த வைத்தியசாலையில சேர்க்கிறேன். இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கறேன். பழசையெல்லாம் மறந்து போய் எப்ப பார்த்தாலும் கார்த்தி கார்த்தின்னு நீ என் மடியிலேயே விழுந்து கிடக்குற. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? புதுசா ஜிஎஸ்டின்னு ஒன்று வருதாம விடக்கூடாது. போராடுறோம். எல்லாத்துக்காகவும் இந்த நாட்டில் நம்ம போராடியே ஆகணும். வந்துருங்க எல்லாரும். ஜூலை 1 போராடுறோம். அண்ணே ஜூலை 1 டியூப் ஃபெஸ்ட் ஈவென்ட் இருக்குண்ணே. அண்ணே ஜூலை 1 ஈவென்ட் டியூப் ஃபெஸ்ட் வந்து சேர்ந்துருக்க சொல்லிட்டேன். நீ பாடு. இது என்ன கலர்? பிங்க் கலர். இங்க பாருங்க. அப்படி பண்ணக்கூடாது. டேய் இந்த காயத்ரி ஸ்மெல் பண்ணி பாரு. எனக்கு பரவாயில்ல கார்த்திக், போகும்போது வேற பூ பறிச்சுக்கலாம். என்னாச்சு சுப்பு? என்னன்னு சொல்றது ரேணுகா? மறுபடியும் வீட்டுல பிரச்சனை. சூர்யா கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டாரு. என்னம்மா இது? இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு நினைச்சா மறுபடியும் ஒரு பிரச்சனையா? அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? சரி, சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? இப்ப கூட பண்ண. ரிங் போகுது, ஆனா அவர் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சூர்யா முன்ன மாதிரி குடிக்க ஆரம்பிச்சார்னா அப்புறம் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சச்சா, சூர்யா அந்த அளவுக்குலாம் போறதுக்கு சான்ஸ் இல்ல. இல்ல ரேணுகா, அடுத்தடுத்து நடந்த இன்சிடென்ட்ஸ்ல சூர்யா ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. விரக்தியிலையும் வேதனையிலையும் குடிதான் ஒரே ஆறுதல்னு அவர் நினைச்சிடக்கூடாது இல்லையா? அப்படி நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தாங்குற சக்தி என் உடம்புக்கும் இல்ல மனசுக்கும் இல்ல. இங்க பாரு, நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. சூர்யாவை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிம்மா, பேசிக்கிட்டே இருக்கல எந்த பிரயோஜனமும் இல்லை. தெரிஞ்ச இடத்துல போய் நம்ம தேடுவோம். உடனே போவோம். வாங்க. இந்த பூஜா கடகடன் சாப்பிட்டு பூஜா. இந்த அசோக், மம்மி இது உனக்கு தான். எனக்கு தாங்க. சாப்பிடு. இது எனக்கா? மம்மி தண்ணி இருக்கா? தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு கார்த்திக். அப்படியா? இருக்கிறத கொடு. ஏய் பாத்து. மம்மி எனக்கும் தண்ணி. டேய் தங்கச்சி கொடு. காயத்ரி, அதுக்குள்ள இன்னொரு பாட்டில் இருக்கா பாரு. ஐயோ, இதுலயும் தண்ணி இல்ல. கார்த்திக், சரி சரி, கார்ல இருக்கு. கார்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். போவியா? சரி போ. நானும் டாடி. பாத்து பூஜா. பாத்து. அசோக், கையை பிடிச்சுக்கோ. பூஜா, டாடி பாத்து. மெதுவா போ. பூஜா வா. மெதுவா பூஜா. காயத்ரி இந்தா. போதும்.
பூஜா தண்ணியே இல்லையே. டாடி என்ன தண்ணி தீர்ந்து போயிடுச்சு. சரி கேன் எடுத்துட்டு வா. பா டாடி இதுல தண்ணியே இல்ல டாடி. பரவாயில்ல விடு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஃபால்ஸ்ல எடுத்துட்டு வரேன். சரியா? உட்காருங்க. உட்காரு உட்காரு. ஒழுங்கா உட்காரணும். நான் பிரெட் சாப்பிட்டுட்டேனே. இன்னொரு ஸ்லைஸ் தரட்டுமா? மம்மி நான் ஜாம் தடவட்டுமா? இங்க காட்டுங்க மம்மி, நான் தடவுறேன். லைட்டா போடுறேன். மம்மி சாப்பிட்டு அந்த இடத்துக்கு போலாம் மம்மி. எந்த இடத்துக்கு போலாம்? நம்ம கார் இருக்குல்ல. அப்படியா? சரி சாப்பிட்டு போலாம். நானும் வரேன் மம்மி. ஸ்வீட்டா இருக்கு. இவ்ளோ பயம் இருக்கு, ஆனா நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. தப்பான வழியில காயத்ரி அடையணும்னு என்னைக்கோ நினைச்சு பார்க்காதீங்க. அதுக்கு எப்பவும் நான் விட மாட்டேன். எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. காயத்ரிய மயக்கம் போட வைக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பூவுன்னு விடாம முயற்சி பண்றீங்க போல இருக்கு கார்த்தி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ் கீழே தட்டி விட்டது, பூவை பறக்க வச்சது, இது எல்லாமே ஏன் வேலைதான். ஏன் இப்படி பண்ற? நீங்க தப்பான வழியில போனா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. காயத்ரி எனக்கு வேணும், அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ என்ன இடைஞ்சல் பண்ணாலும் சரி, காயத்ரியை நான் எப்படியாவது அடைஞ்சுதான் தீருவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தான். சரியான வழியில போங்க, காயத்ரி உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பா. இங்கடே இருக்கியா? இரு வரேன். பூஜா காயத்ரி இந்த தண்ணி கிடைச்சிருச்சு. தண்ணி இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியும். ஒரு காலத்துல தண்ணியே இல்லாம ஆக போகுது, அப்ப என்ன பண்ண போறோம் தெரியலையே. அது சரி, வரப்ப அங்க நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எங்க? தண்ணி புடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்களே அங்க.
இல்ல கார்த்திக், நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா உங்க பக்கத்துல யாருமே இல்ல. தனியா பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல, அது நான் பேசல, பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்னது, பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா? ஆமா, இந்த மலை, குளு குளு காத்து, மேல நீல வானம், அப்படியே பாட்டு பொங்கிட்டு வந்துருச்சு. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது, என்னை வரவேற்க ஒன்ன பூ மழை பொழிகி. ஸ்டாப் இட் கார்த்திக். என்ன காயத்ரி, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது சரியா படல. வாங்க வாங்க போலாம். ஏன்? ப்ளீஸ் கார்த்திக், சொன்னா கேளுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. வாங்க, கார்ல இருங்க.